ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் வீட்டில் கொள்ளு பருப்பு இருந்தால் மறக்காமல் கொள்ளு பருப்பு குழம்பு வச்சு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி கிராமத்து ஸ்டைலில் மணக்க செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொள்ளுப்பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன் கொள்ளுப்பருப்பு. அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொள்ளுப்பருப்பை பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் இதை கழுவி வச்ச கொள்ளு பருப்பை குக்கரில் ஆட் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கிள்ளி வச்ச மிளகாய் ஒரு 2 சேர்த்துக்கிட்டேன். அதையும் நீங்களும் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்திற்கு தகுந்தாப்பில். அது கூடவே ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 பல் போல் பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொள்ளுப்பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாமே வெந்து வர அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரை மூடி போட்டுடலாம். இப்போ விசில் விட்டுறலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் கொள்ளுப்பருப்பு நல்லா வெந்து வரும். பாருங்கள், இதேமாரி 6 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விசில்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொள்ளுப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் வேக வச்சு குக்கரில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நசுக்கி பார்த்தா சூப்பராக வெந்துருச்சு. நீங்களும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. 6 விசில் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போது தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச பிறகு பருப்பை நல்லா மத்தால் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா மைய கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மத்த வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா. அப்போ தான் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி கரைஞ்சி எடுத்துக்கோங்க. கடைஞ்சி எடுத்த பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போது ஆயில் நல்லா சூடேறி வரட்டும். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா சூடேறிடுச்சு. இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு இப்போ இதை நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மோகனா சமையல் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து விட்டு நல்லா கலந்துக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும். பாருங்கள், லோ டு ஹை ஃப்ளேமில் வச்சு மாற்றி தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கி வரணும். இது கூட இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்த பிறகு கூடவே சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சாம்பார் தூள் சேர்த்தாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போ 1/4 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்ததை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கரிகாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்பைசஸ்லாம் கரிஞ்சிருச்சுன்னா குழம்போட டேஸ்ட்டே போயிடும். இப்போ லோ டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதிலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் இதோடு எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கொள்ளு பருப்பு குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அப்பப்போ இடையில நல்லா கலந்து விட்டு செக் பண்ணி பாருங்கள், இல்லைனா அடி பிடிச்சிரும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குழம்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொள்ளு பருப்பு குழம்பு சாதத்துக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அவ்வளோ காம்பினேஷனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா குழம்பு 3/4 பதம் வெந்து வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வெந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே ஸ்டேஜில் நம்ம புளி கரைசலை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுறலாம். ஏன்னா புளி கரைசல் சேர்த்ததுனால ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குழம்பு வெந்து வரட்டும். நம்மளோட கொள்ளு பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா கொதிக்குது குழம்பு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களில் யாருக்கு கொள்ளு பருப்பு குழம்புனா ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த குழம்பை சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான கொள்ளு பருப்பு குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா வெந்துருச்சு. குழம்பும் திக்காக நமக்கு கிடச்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும், நம்மளோட கொள்ளு பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் கொள்ளு பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து மோகனா சமையல் சேனலில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.